inheritance, creating interest based class. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸை பேஸ் பண்ணி இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்லேயே நிறைய டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் கிளாஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம், இல்லது பேஸ் டைப்புன்னு சொல்கிறோம் இதுங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ். தென் கேல்குலேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வேணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து பேஸ் கிளாஸ் டிசைட் பண்ண முடியாது, ஆனால் எது இன்ஹெரிட் பண்ணணுமோ அந்த இன்ஹெரிட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு இது. தென் டிஸ்பிளேங்கிறது இந்த ரிசல்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு பேஸ் கிளாஸ் இப்போ ரெடி பண்ணுறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர், inheritance, add class, so interest base class. ஸோ இப்போ பாருங்க, இப்போ லேட்டஸ்ட் C# வெர்ஷன்லாம் என்ன ஆகும்னா இந்த சொல்யூஷன் அந்த ப்ராஜெக்ட்னுடைய நேம் வந்து நேம் ஸ்பேஸ் டிஃபால்ட்டாக வரும். அதுக்குள்ளார ஏதாவது ஒரு ஃபோல்டர் போட்டோம் அப்படின்னா டாட் அந்த ஃபோல்டருக்குள்ளார வரும். இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராஜெக்டுக்குள்ளாரையே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பேஸ் கிளாஸ் எனக்கு வேணும்னாலும் நான் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக போகும்போது நிறைய டீம் ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்கவுங்க சேம் நேம் கோயின்சைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்ன ஆகும்னா என்டையர் டெவலப்மெண்ட்டையுமே ப்ராப்ளம் பண்ணிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர், இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபோல்டரில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டாங்கன்னா எல்லாருக்கும் நேம் ஸ்பேஸ் அந்த அசம்பிளி நேம் டாட் அந்த ஃபோல்டர் நேம் வரும்போது இந்த ஃபோல்டர்லேயே இதே நேமில் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே அந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா C# இந்த நேம் ஸ்பேஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டருக்குள்ளார நான் கிளாஸ் கிரியேட் பண்ணனா இல்லை எது கிரியேட் பண்ணாலும் சரி அதனுடைய நேம் ஸ்பேஸ் டாட் அந்த ஃபோல்டர் நேமோட வரும். இது நமக்கு ரொம்ப டைப் சேஃப். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பண்ணுறேன். அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னா இந்த கிளாஸை நான் தனியாக உபயோகப்படுத்த மாட்டேன், இந்த கிளாஸ் யூஸ்லெஸ். இதை யாருக்கு யூஸ் ஆகும்னா இதை பேஸ் பண்ணி சப்டைப் கிரியேட் பண்ணால் அதன் மூலமாக மட்டும்தான் ரன் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் முன்னால் என்ன பண்ணுறேன் பப்ளிக்கு பதிலாக அப்ஸ்ட்ராக்ட் போட்டேன். ஸோ இப்போ ப்ராப், ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் டபுள் principal, then prop tab double rate of interest, public int number of years. Okay, then public double simple interest. இதை ப்ரைவேட் பண்ணிடுறேன். ஸோ இது ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் கேல்குலேட். ஸோ இந்த கேல்குலேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை இந்த கிளாஸை பேஸ் பண்ணி யார் இன்ஹெரிட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஏகேன் பப்ளிக் void display. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா விர்ச்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சப்டைப் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அதை எடுத்துக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல்னு போட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஓவர் ரைடபிள் மெத்தட். அதாவது இந்த மெத்தட் நேமை எனக்கு அங்கே நான் சப்டைப்பில் ஓவர் ரைட் பண்ணி எனக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கோடிங்கை காப்பி பண்ணிக்கிறேன்.
இங்கே என்ன இருக்கோ அந்த கோடிங் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். பிரின்சிபல் ரைட். ஸோ இது வந்து பேஸ் கிளாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ் கிளாஸ் principal double principal comma double rate of interest comma double number of years. So this dot principal equals principal, this dot rate of interest equals rate of interest, this dot number of years. So இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் அடிக்கிறேன். எனக்கு வேணுங்கிற நேம் அந்த பாப்பப்பில் வந்தோன்னா டேப் அடிச்சிடுறேன். பாருங்கள், என்ஓ அடித்தோன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஹைலைட் ஆகுது. நான் இப்போ டேப் அடித்தோன்னா அது ஃபில் ஆகுது. எகெயின் இது டபுள்னு கொடுத்துட்டேன், இது இன்ட்டு. ஓகே, இப்போ இது சரியாயிடுச்சு. ஸோ இப்போது நான் பேஸ் கிளாஸ் ரெடி பண்ணிட்டேன். இது புரியுதா பாருங்கள். இந்த பேஸ் கிளாஸ் இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கிளாஸை நான் டைரெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. இதை நான் அப்படியே வேற ஒரு சப்டைப் இன்னரிட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். தென் ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக போட்டுட்டேன். தென் ஒரு 2 கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கேன். டெஸ்ட்ரக்டர் எதுவும் தேவையில்லை, அதனால் விட்டுட்டேன். தென் இந்த கேல்குலேட் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அந்தந்த சப்டைப்பே கிரியேட் பண்ணி தான் ஆகணுன்றதை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கேன். ஸோ இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. தென் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஓவர் ரைடபிள். நான் வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு வேறு மாதிரி டிஸ்பிளே பண்ணணுன்னா அவர் அதையும் பண்ணிக்கலாம். அதனால் நான் விர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நம்ம பேஸ் கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கோம்.